Hello guys, welcome to Mastery by Learning YouTube channel. So இந்த வீடியோல Excel CSV ஃபைலை வந்து எப்படி ரீட் பண்ணலாம் pandas யூஸ் பண்ணிட்டு தான் பார்க்க போறோம். So first sample data set நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. In case நீங்க practice பண்ணணும் அப்படின்னா just நீங்க Chromeல போயிட்டு sample Excel data sheetனு கொடுத்தாங்களே நிறைய free data setsலாம் அவைலபிளா இருக்கும். So நீங்க இதை டவுன்லோட் பண்ணி நீங்க pandasல யூஸ் பண்ணிக்கலாம். So நான் இங்க ஆல்ரெடி 2 data set டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். So ஒன்னு வந்துட்டு CSV ஃபைல், இன்னொன்னு வந்துட்டு நார்மல் எக்ஸல் ஷீட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ நார்மல் எக்ஸல் ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ்ல இருக்கும், எதுவுமே வந்து கம்மா செப்பரேட்டட்ல இருக்காது. ஸோ அதான் வந்துட்டு எக்ஸல் ஷீட்ல இருக்கும். ஸோ ஆனால் கம்மா செப்பரேட்டட்ல எப்படி இருக்கும்னா அதுவும் எக்ஸல் ஷீட்ல தான் இருக்கும். ஆனால் வந்து எப்படி இருக்கும்னா கம்மா செப்பரேட்டட் வேல்யூஸ்ல இருக்கும். எக்ஸல் ஷீட்லேயே கம்மா வேல்யூஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது சிஎஸ்பி ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேண்டாஸ்ல 2 ஃபைலுமே தனித்தனியாக தான் வந்துட்டு நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல் டவுன்லோட் பண்ணும்போதே இங்கே டைப்னு இருக்கும். அந்த டைப் கீழே கொடுத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கமா செப்பரேட்டட் அண்ட் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் ஷீட்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் ஃபைல் அப்படின்றது எக்ஸல்லையே ஒரு பார்ட் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம் பேண்டாஸில். இப்போது நீங்கள் நார்மலாக வந்துட்டு எக்ஸல் ஷீட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி பேண்டாஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா பேண்டாஸ் கொடுத்துட்டு ரீட் எக்ஸல்னு சொல்லிட்டு நீங்கள் இதை கால் பண்ணணும். இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பாத்தை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். எக்ஸலுக்கு வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக பாத் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிடும். எங்கே போய் காப்பி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த இடத்துல போயிட்டு இப்போ இந்த ஃபினான்ஷியல் சாம்பிள் அப்படின்றது தான் வந்துட்டு எக்ஸல் ஷீட். இங்கே நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி அஸ் பாத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும், அதை பாத் வந்து காப்பி ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து இதுக்குள்ளே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா சின்றது லோக்கல் டிஸ்கில் டேட்டா செட் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து என்னோட இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த பாத்தை வந்து இதை காப்பி பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். இப்போ இது வந்து ரன் ஆயிடுச்சு. இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அகைன் டேட்டான்னு கொடுத்துட்டு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ டேட்டா செட் வந்து வியூ ஆகிடும், எந்த ஒரு எரருமே வராது. ஏன்னா இது லாஸ்ட்ல இங்கே செக் பண்ணிக்கோங்க, இங்கே வந்து எக்ஸலோட எக்ஸ்டென்ஷன் இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் எக்ஸல்ன்ற கீவேர்ட் கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் 5 மட்டும் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஹெட்ன்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் டெய்ல்னு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் 5 ஓப்பன் ஆகும். இப்போ இது வந்து எக்ஸல் ஷீட்டுக்கு உங்களுக்கு எந்த ஒரு எரருமே வராது. ஆனால் நீங்கள் சிஎஸ்வி ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இப்போ இங்கே கீவேர்ட் ஃபுல்லாகவே மாறி இருக்கு. சிஎஸ்வின்னு இருக்கிறதால இதோட எக்ஸ்டென்ஷன்ஸில் வந்து சிஎஸ்வின்னு இருந்தால் மட்டும்தான் இது வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ அதனால தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது சிஎஸ்வி ஃபைலான்னு பார்த்து டவுன்லோட் பண்ணும். இப்போ நான் இங்கே காமிச்சேன் இல்லைங்களா, சிஎஸ்வி ஃபைல்னா இந்த மாதிரி கம்மா செப்பரேட்டட் வேல்யூஸில் தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் சிஎஸ்வி ஃபைலோட பார்த்து நம்ம காப்பி பண்ணணும். ஸோ அதே மாதிரி ரைட் கிளிக் கொடுத்துக்கோங்க, காப்பி அஸ் பாத்துன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுக்குள்ள நீங்க பேஸ்ட் பண்ணிடலாம். பட் ஆனால் நீங்க இப்படி பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து எரர் வரும். ஏன்னா இதுவும் எக்ஸல் ஃபார்மேட்ல இருக்கிறதால கமா செப்பரேட்டட்ல இருக்குதுன்றதால இதை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து நீங்க ஃப்ரண்ட்ல ஆர்னு கொடுத்துக்கலாம். ஆர்னு கொடுத்தா இது வந்து நார்மல் எக்ஸல் ஷீட் இல்லை, இதுல கமா செப்பரேட்டட் இருக்கு அப்படின்ற மாதிரி டேரக்ட் பண்ணும். ஸோ இப்படி கொடுத்துட்டு நீங்க இப்போ டேட்டா அப்படின்றத நீங்க பிரிண்ட் பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சிஎஸ்வின்னு வரப்போ மட்டும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். டேட்டா செட் வந்து சிஎஸ்வில தான் இருக்கு. பட் ஆனாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் அதை ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் தான் இருக்குன்றது மாதிரி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல நீங்க ஹெட்ன்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் 5 மட்டும் நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் 5 ஃபர்ஸ்ட் 10 எது வேணாலுமே கொடுத்துக்கலாம். உள்ள நீங்க 10ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 கூட உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு சிஎஸ்விக்கு. இதே நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதுல வந்து நீங்க ஆர் போடாம பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாம். இது ஒரு மெத்தட் இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஆர் கொடுக்காம இந்த ஸ்லாஷ் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஸ்லாஷ்க்குமே டபுள் ஸ்லாஷ் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்லாஷ் அதுலயே இருக்கும். அதுல நீங்க டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ரன் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்.
ஸோ இப்ப இந்த டேட்டா செட்லயே வந்து நீங்க நெறைய ஆப்பரேஷன்ஸ் நீங்க பண்ணி பார்க்கலாம். லைக் நல் வேல்யூஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து சிண்டெக்ஸிங், ஸ்லைசிங் பார்க்கலாம். ஏன்னா இதுவும் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் மாரி தான். இங்க வந்து காலம் நேம்ஸும் இருக்கு, ரோ நேம்ஸும் இருக்கு. ஸோ இத வச்சு நீங்க நெறைய டேட்டா ஃப்ரேம்ஸோட ஆப்பரேஷன்ஸ் நீங்க பண்ணி பார்க்கலாம். டேட்டா செட்ல வந்து நீங்க ஸ்லைசிங் ஆப்பரேஷன் பண்ண போறீங்கன்னா, நீங்க வந்து நார்மலாவே ஸ்லைசிங் ஆப்பரேஷன் பண்ண முடியாது. நீங்க எல்ஓசி, ஐஎல்ஓசி கான்செப்ட்ல தான் நீங்க பண்ணணும். ஸோ நான் இதுக்கான வீடியோவ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ அதுல இருக்கிற ஆப்பரேஷன் எல்லாமே நீங்க இதுல பண்ணி பாருங்க. நான் இப்போ வந்து எல்ஓசி மட்டும் நான் இதுல பண்ணி காமிக்கிறேன். ஸோ டேட்டா 2ல வந்துட்டு நான் எல்ஓசி ஆப்பரேஷன் எப்படி பண்ணணும்னா, இப்போ நீங்க ரோ அண்ட் காலமா தான் நீங்க இத கால் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு இதுவும் ஒரு டேட்டா ஃப்ரேம் மாரி தான். ரோஸ் அண்ட் காலம்ஸ் இதுல இருக்கு. ஸோ இப்போ எனக்கு ரோ வந்து 0 to 1 1 to 3ன்னு இருக்கிறதால எனக்கு எல்லா ரோஸுமே வேணும் அப்படின்ற மாரி நான் இப்போ சொல்றேன். ஸோ நான் இந்த மாரி குடுத்தேன் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எனக்கு கம்ப்ளீட்டா வந்துரும் ரோ. அதுக்கப்புறம் ஒரு கமா குடுத்துட்டு என்னோட காலம நான் டிஃபைன் பண்ணணும். காலம் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த மாரி ஸ்ட்ரிங்ஸ்ல இருக்கிற நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கரெக்ட்டா நம்ம அந்த நேம் மட்டும் குடுத்தா அங்க வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நான் இயர்லேருந்து குடுக்குறேன். ஸோ இயர் அங்க நேம் எப்படி இருக்கோ நீங்க அதே மாரி மென்ஷன் பண்ணணும். அதுலருந்து நான் யூனிட்ஸ் வரைக்கும் நான் குடுத்துக்கிறேன். யூனிட்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? யூனிட்ஸ்ன்னு குடுத்துட்டு நீங்க ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது வரைக்கும் உங்களுக்கு ஃபில்டர் ஆயி வரும். இங்க பாருங்க. ஸோ நான் ரோ வந்து இங்க எல்லாமே குடுத்துருக்கிறதால எனக்கு எல்லாமே வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதுல எனக்கு யூனிட்ஸ் வரைக்கும் போதும் அப்படின்றதால யூனிட்ஸ் வரைக்கும் எனக்கு வியூ ஆகியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்ஓசி ஆப்பரேஷன்ஸ் நீங்க நெறைய யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க சேஞ்சஸ் குடுத்தது கூட நீங்க இன்னொரு டேட்டா செட்ல நீங்க காப்பி பண்ணிக்கலாம். அதாவது இன்னொரு வேரியபிள் நீங்க கிரியேட் பண்ணிட்டு, இப்ப வரைக்கும் நான் குடுத்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா? இயர்லேருந்து நான் யூனிட்ஸ் வரைக்கும் குடுத்துருக்கேன். இது ஒரு ஃபைல்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த மாரி டேட்டா 3ன்னு குடுத்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிட்டு இப்ப நீங்க அத வியூ பண்ணி பாருங்க. டேட்டா 3ன்னு குடுத்துட்டு ஹெட்ன்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ஹெட்ன்னு குடுத்து நீங்க ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இப்ப நீங்க சேஞ்சஸ் குடுத்த டேட்டா செட் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இந்த மாரி ஸ்டோர் பண்ணிட்டு, இதுலருந்து ஏதாவது ஆப்பரேஷன் பண்ணணும்னா நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.